எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானயத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க, விடுதலையாக்க கர்த்தருக்கு என்ன இல்லை? தடை இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை செய்ய ஆண்டவருக்கு ஒரு தடையும் இல்லை. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? Hallelujah, hallelujah. This God can do wonders and marvelous things in your life. உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை, நீ வியந்து பார்க்கக்கூடிய காரியங்களை இந்த ஆண்டவரால் இந்த மாதம் செய்ய முடியும். ஆமென். நீங்க யோனத்தான் தன்னோடு இருந்த அந்த நபரை பார்த்து சொல்றாரு, வா நம்ம போகலாம், பெலிஸ்தியருடைய இடத்திற்கு நம்ம போகலாம், கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும், நிறையா பேரை வச்சும் ஆண்டவரால் விடுதலையும் அற்புதத்தையும் கொண்டு வர முடியும். கொஞ்சம் பேரை வச்சும் ஆண்டவரால் அற்புதத்தையும் விடுதலையும் கொண்டு வர முடியும். வா போகலான்னு போகிறான். அல்லேலூயா. நீங்கள் அதுக்கு முந்தின காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இந்த பெலிஸ்தியர்களுக்கு பயந்து அவர்கள் எல்லாரும் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். எல்லா இடத்துலையும் குகையில், எல்லா விதமான கெபியில். நீங்கள் 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் போன வாரம். அந்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது, ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினால் என்ன செய்றாங்க? அவர்கள் கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் சுருக்கங்களிலும் குகைகளிலும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஒளிந்து கொண்டார்கள். The condition was so critical. அவருடைய நிலை ரொம்ப மோசமான நிலையாக இருந்தது. அந்த மோசமான நிலை என்ன செஞ்சதுன்னா, அவர்கள் ஓடி போய் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்துச்சு. அல்லேலூயா. இந்த ராஜாவினால ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் 14ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த 2வது வசனத்தில் அந்த ராஜா, இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா, அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்களேன். சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதுளை மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய எத்தனை பேர் இருந்தாங்க? 600 பேர் இருந்தார். The king was sitting under a pomegranate tree. ஒரு மாதுளம் பழ மரத்தின் கீழாக இந்த தேசத்தின் ராஜா அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். எல்லாரும் சோர்வாயிடுச்சு, எல்லாருக்கும் விரக்தி ஆயிடுச்சு. They were so discouraged, they were so disappointed. என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. பலவிதமான விரக்தி, பலவிதமான வேதனை. அந்த தேசத்தில் ஒரு கொல்லன் கூட இல்லை. கொல்லன்றது பிளாக் ஸ்மித், ஆயுதங்களை, கத்தி, பட்டயங்கள், ஈட்டி, கேடகம், இப்படிப்பட்ட ஆயுதங்களை உண்டு பண்ணுகிற அந்த அந்த நபர், அந்த ஆட்கள் யாருமே இல்லை. கொல்லன் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், பிளாக் ஸ்மித். இந்த ஆயுதங்களை எல்லாம், இந்த இரும்பு ஆயுதங்களை எல்லாம் செய்யக்கூடிய நபர் ஒரு ஆள் கூட இல்லை. எல்லா ஆளையும் என்ன பண்ணிட்டாங்க? அந்த பெலிஸ்தியர் சத்துருக்கள் அவர்கள் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ என்ன நிலைமையில் இருக்குது? அங்கே யாருமே எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை. கையில் ஆயுதம் இல்லை. எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு 600 பேர் இருக்கிறாங்க, ஆனால் ஆயுதம் இல்லை. 2 பேர்கிட்ட தான் ஆயுதம் இருக்குது. ஒருவன் ராஜாவின் இடத்துல இருக்குது, அடுத்தது ராஜாவினுடைய மகன் கிட்ட இருக்குது. ஒருத்தன் சவுல் இடத்துல இருக்குது ஒரு ஆயுதம், அடுத்தது யார்கிட்ட இருக்குது? யோனத்தான் இடத்துல ஒரு ஆயுதம் இருக்கிறது. அல்லேலூயா. they were just sitting. இந்த ராஜா என்ன செய்கிறான்? அவன் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசித்து கொண்டு அவன் இருக்கிறான். சில நேரங்களிலே சில காரியங்கள் நம்மை எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாத அளவிற்கு நம்மை உட்கார வைக்கிறது. நாம் எதிர்கொள்ளுகிற காரியம் இட் இஸ் வே பியாண்ட், அது மிஞ்சி காணப்படுகிறது. வியாதி அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எத்தனை தான் டாக்டரை போய் பார்த்தாலும் ஒன்றும் சரி செய்ய முடியல. பண தேவைகள் அது அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. எத்தனை தான் பணத்தை வாங்கி, பணத்தை சம்பாதிச்சு, இல்லை கடனை வாங்கி, அது இதுன்னு என்ன செஞ்சாலும் ஒரு பற்றாக்குறை இருக்க தான் செய்யுது. எத்தனை தான் அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம அது சரி செய்யணும்னு முயற்சி செய்தாலும் அது என்ன செய்ய முடியல? சரி செய்ய முடியல. இட் இஸ் பியாண்ட் our கண்ட்ரோல் சம்டைம்ஸ். நோ ஆல்வேஸ். சில நேரம் அல்ல, பல நேரம் இப்படி தான்.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் அவன் எதிர்கொள்ளுகிற காரியங்கள் இட் இஸ் வே பியாண்ட் இட் இஸ் வே பியாண்ட். தன்னை மிஞ்சின காரியங்களை அவன் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கடந்து வருகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பரிசுத்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நான், அதாவது எரேமியா அவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். இங்க இந்த எரேமியா இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய வேலையை செய்யும்படியாக சொல்லுகிறார். அப்போ இந்த எரேமியாவுக்கு அவருக்கு புரியல, ஐயோ என்னது இது, எப்படி இத்தனை பெரிய வேலையை எப்படி என்னால் செய்ய முடியும், அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இல்லையே, அந்த அளவுக்கு நான் ஆயத்தமாக இல்லையே, அந்த அளவுக்கு எனக்கு காரியங்கள் எதுவுமே எனக்கு தெரியாதே, how is it possible for me to do these things, இந்த காரியங்களெல்லாம் எப்படி என்னால் செய்ய முடியும். அவர் சொல்றார், ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் பேச அறியேன், எனக்கு என்னன்னு தெரியாது, நீங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் அது ரொம்ப பெரிதான காரியங்கள். அல்லேலூயா. he felt inadequate and unqualified, saying he was too young. and யோசிக்கிறார், சொல்றார், ஐயோ இதுக்கெல்லாம் நான் தகுதியுள்ள பாத்திரம் அல்ல, தகுதியுள்ள நபர் நான் அல்ல, இது இந்த காரியங்கள் எனக்கு என்னுடைய சக்திக்கு மிஞ்சி காணப்படுகிறது, என்னால் சரியா பேச முடியாது. his fear, பயம் உள்ளே கடந்து வருகிறது. uncertainty about the responsibility God was giving him. ஆண்டவர் கொடுக்கிற அந்த வேலை, ஆண்டவர் கொடுக்கிற அந்த பொறுப்பு, அவர் யோசிக்கிறார், ரொம்ப பெருசாக இருக்கிறது, இது பெரிதாக இருக்கிறது, எப்படி என்னால் செய்ய முடியும், ஐயோ என்னால் இது செய்ய முடியாது, இட் இஸ் டூ மச், இது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஆண்டவரே என்னால் முடியாதப்பா, ஆண்டவரே என்னால் முடியாது. தீர்க்கதரிசி, இன்னொரு தீர்க்கதரிசி எலியா, அவர் கூட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 4வது வசனத்தில் நீங்கள் பாருங்களேன், இந்த தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அந்த எலியா தீர்க்கதரிசி, எலியா வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னார். போதும், ஐயோ இனஃப் இஸ் இனஃப், ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் இருக்கிறது. இனஃப், ஐயோ ஆண்டவர் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, இந்த வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்கிறது, இந்த வியாதி ரொம்ப கடினமாக இருக்கிறது, இந்த பயம் அது ரொம்ப பெரிதாக இருக்கிறது, என்ன செய்யணும்னு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல, என் தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, வரவு கம்மியாக இருக்கிறது, செலவு அதிகமாக இருக்கிறது, இட்ஸ் டூ மச், என்னால் இது செய்ய முடியல. இங்கே தீர்க்கதரிசி பெரிய அற்புதங்கள்லாம் செய்தார், பெரிய அடையாளங்கள் எல்லாம் செய்தார். ஆனால் இப்போ அவர் சொல்றார், ஐயோ எனக்கு வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ், எனக்கு வாழ்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அநேகர் சொல்லுகிற ஒரு விஷயம், ஐயோ நான் எனக்கு வாழ்றதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, ஐ வாண்ட் டு டை, நான் சாக வேண்டும். அநேகர் சொல்லுகிற விஷயம் ஏன் தெரியுமா? அவர்களுக்கு அந்த வாழ்கிற வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு போராட்டம். இன்னைக்கு சரியாயிடும்னு பார்க்கிறோம், சரியாகல, சரி நாளைக்கு சரியாகும்னு பார்க்குறோம், நாளைக்கு சரியாகல. இப்படியே வருஷங்கள் ஓடுகிறது, நாட்கள் வாரங்களாய் ஓடுகிறது, வாரங்கள் மாதங்களாய் ஓடுகிறது, மாதங்கள் வருடங்களாய் ஓடுகிறது, வருடங்கள் யுகங்களாய் கடந்து விடுகிறது. ஆனால் பிரச்சனைகள் மாறல, பிரச்சனைகள் இன்னும் அதிகமாய் கொண்டுதான் வருகிறது. சமாதானம் கடந்து வரல, சந்தோஷம் கடந்து வரல, நிம்மதி கடந்து வரல, மாறாக எல்லாத்துக்கும் நேர் மாதிரியாக என்ன இருக்கணுமோ அதுதான் கடந்து வருகிறது. அப்போ என்ன வருது? இட்ஸ் இனஃப், போதும், let me die, நான் சாகிறேன். பெரிய தீர்க்கதரிசி is considered as one of the greatest and the most powerful prophet ever. பெரிய தீர்க்கதரிசி, ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, I want to die, நான் சாகணும். அல்லேலூயா. ஏன்? அழுத்தம், அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ அழுத்தம், அவ்வளவு தாங்க முடியாத ஒரு நிலையாய் காணப்படுகிறது. என் பிரியமான தேவ ஜனமே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அழுத்தத்தோடு இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். ஐயோ என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் வரும்னு நான் நினைச்சேன், இந்த சமாதானம் கடந்து வரும்னு நான் நினைச்சேன், இந்த விடுதலை கடந்து வரும்னு நான் நினைச்சேன், ஆனால் எதுவுமே வரல. ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதா இருந்தால் கூட சமாளிச்சிடலாம், அல்லேலூயா. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, சுற்றி பிரச்சனை தான்.
அல்லேலூயா. ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது இல்லை, 2 பிரச்சனையை சந்திக்கிறது இல்லை. எங்கே திரும்பினாலும் பிரச்சனை தான், எங்கே திரும்பினாலும் கவலை தான், எங்கே திரும்பினாலும் கண்ணீர் தான். எந்த இடத்துலையுமே சமாதானம் இல்லை. வீட்டிலையும் சமாதானம் இல்லை, வேலை செய்கிற இடத்துலையும் சமாதானம் இல்லை, வெளியவும் சமாதானம் இல்லை. எங்கேயாச்சும் போகணுன்னாலும் சரீரத்துலேயும் சமாதானம் வர மாட்டேங்குது, சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது. இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயாச்சும் ஓடிடலான்னு பார்க்கும்போது சரீரமும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்குது, அங்கேயும் பிரச்சனை வருது. யோசித்து பாரு, ஒரு மனிதனுடைய நிலை இப்படியாக இருந்தா அவன் என்ன செய்வான்? சகோதரா சகோதரி, சோர்ந்து போகாத. யோர் இன்எபிலிட்டி இட்ஸ் எ ஸ்டேஜ் ஆஃப் காட்ஸ் எபிலிட்டி. நீ எது முடியல நீ சொல்றியோ, எது உன்னுடைய இயலாமை என்று நீ சொல்லுகிறாயோ, அந்த இயலாமையில தான் கர்த்தர் இறங்கி வந்து அவருடைய அற்புதங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நோ லார்ட், திஸ் இஸ் டூ மச். எனக்கு இது ரொம்ப அதிகமாக இருக்கிறது, என்னால் இது செய்யவே முடியாது, என்னால் இது பண்ணவே முடியாது, எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராது. என்றைக்கு நீ முழுசா நீ அவ்வளோதான், திஸ் இஸ் த எண்ட், இதுதான் என்னுடைய முடிவு என்று நீ சொல்லுகிறாயோ, அந்த இடத்துல அவர் உள்ளே இறங்கி கடந்து வருகிறார். அவர் உள்ளே கடந்து வந்தா அந்த இடத்துல சூழல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. when you say you cannot, God will say I can. நீ முடியாது என்று நீ சொல்லுற நேரத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுவார், என்னால முடியும். அல்லேலூயா. உங்களுடைய பலவீனம் அது கர்த்தருடைய வல்லமையை கட்டுப்படுத்த முடியாது. மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய பலவீனம் அது கர்த்தருடைய வல்லமையை என்ன செய்யாது, அது கட்டுப்படுத்த முடியாது. நமக்கு தான் பலவீனம், நம்மளால தான் செய்ய முடியல, நமக்கு தான் எந்த ஒரு ஆசீர்வாதமும் எந்த ஒரு நன்மையும் நமக்கு இல்லை. அவரால் செய்ய முடியாததுன்றது ஒன்றும் இல்லை. He can do it. பக்கத்தில் பார்த்து சொல்லு, இந்த ஆண்டவர் உனக்காக ஒரு காரியம் இந்த மாதத்திலே அவர் செய்வார். எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் சோர்ந்து போகாத, எங்கே பார்த்தாலும் நன்மை வரும்படியாக இந்த இயேசு செய்வார். நான் விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசிக்கிறாயா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகள் எடுப்போம். ஹல்லேலூயா. Your weakness never limits God's power. உன்னுடைய பலவீனம் அது கர்த்தருடைய வல்லமை என்ன செய்யாது, அது எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தாது. ஹல்லேலூயா. No one can ever put a boundary to the power of God. ஆண்டவருடைய வல்லமைக்கு யாரும் ஒரு எல்லையை கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்த்தோம், we saw here, இங்க ஒரு விஷயத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா, there was no weapon. அங்க ஆயுதம் இல்லை. என்ன இல்லை? ஆயுதம் இல்லை. just 2 people had. 2 பேர் தான் இருந்துச்சு ஆயுதம். வேற யார்கிட்டயும் இல்லை. 598 பேர்கிட்ட இல்லை. ஹல்லேலூயா. ராஜா என்ன செய்யறாரு, அவர் போய் ஒரு மாதுளை பழத்தின் கீழாக, மாதுளை மரத்தின் கீழாக அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் உட்காந்துட்டார். an army of 600 people, 600 பேர் கொண்ட ஒரு பெரிய ஒரு ஆர்மி, ஒரு பெரிய சேனை. இந்த சேனை என்ன செஞ்சிருச்சு, இப்போ ஒன்றும் பண்ண முடியாம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. 2 பேர்கிட்ட தான் ஆயுதம், 2 பேர்கிட்ட. ஒன் வாஸ் த கிங், ஒருவன் ராஜா, அவன்கிட்ட இருந்துச்சு. ஒருவன் ராஜா, அவனுடைய மகன் யோனத்தான், அவன் இடத்துல இருந்துச்சு. ஆனா இவர்கள் எதிர்கொள்ளுகிற சத்துருக்கள் பெலிஸ்தியர்கள் கிட்ட எல்லாமே இருந்துச்சு. they had weapons of all kinds, எல்லா விதமான ஆயுதங்களும் இருந்தது அவர்களிடத்துல. they had blacksmith, அந்த கொல்லன் இருந்தான், ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நபர் அவனும் இருக்கிறான். எல்லா மிலிட்ரி, எல்லா விதமான இராணுவத்திற்குரிய எல்லா தேவைகள், எல்லா விஷயமும் வச்சிருந்தான். ஆனால் இவங்க கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. எப்படி இருக்கு பாருங்க, கம்பேரிசன் ஸ்டடி. அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஆனால் பிசாசுக்கிட்ட எல்லாமே இருக்கு. என் சகோதர சகோதரி, ஒருவேளை உன் நிலை இப்படி தான் இருக்கலாம். உங்ககிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், நத்திங். இன்னைக்கு என்ன தேதி? 12. இன்னைக்கு 12ஆம் தேதி. அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்கிறீங்க, ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லை, இருக்கிறதெல்லாம் நான் மெடிக்கல் செலவுக்கு நான் கொடுக்குறேன். ஏதோ ஒரு மெடிக்கல் செலவு வந்துட்டே இருக்குது அநேகருடைய வாழ்க்கையில். ஐ கேன் ஃபீல் சம்வேர். உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மெடிக்கல் செலவு ஏதோ வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு செலவு, ஸ்கூல் ஃபீஸு, அந்த ஃபீஸு, இந்த ஃபீஸு.
அந்த செலவு இந்த செலவு, ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டே இருக்குது. வர பணம்லாம் என்ன செய்யுது, இப்படியே போயிட்டு இருக்குது. ஒன்றுமே இல்லை, இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் உன்னுடைய சத்துருக்கள் கிட்ட என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லா கஷ்டத்தையும், எல்லா வேதனையும், எல்லா வியாதியும் எல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறான் உனக்கு கொடுக்க. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுறான், அவன் ரெடியாக இருக்கிறான் உன்கிட்ட எல்லாத்தையும் கொடுக்க. வாட் யூ ஹேவ், உங்ககிட்ட என்ன இருக்குது? பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது? உங்ககிட்ட என்ன இருக்குது? சில நேரத்தில் நம்மளுடைய நிலை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல தான். எதுவுமே இல்லை, நத்திங் நத்திங். வாட் யூ ஹேவ், உன்கிட்ட என்ன இருக்கு? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் there was a valley full of dry bones. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு நிறைய என்ன இருந்ததா, எல்லாம் எலும்பு கொண்டு இருந்துதான். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போச்சு, ட்ரை ஆயிடுச்சு, காஞ்சு போச்சு. என்னாச்சு, காஞ்சு போச்சு. அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா காஞ்சு போன, பல வருஷங்களா இருக்கக்கூடிய காய்ந்து போன உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. அந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா அதான் இருந்துச்சு. நல்லா கவனமா கேளு. God just breathed. ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செஞ்சார், என்ன தெரியுமா செஞ்சாரு? அந்த இடத்துல அவர் ஊத சொன்னார். அவருடைய சுவாசம் உள்ள கடந்து வந்துச்சு. அவருடைய சுவாசம் உள்ள, அவருடைய காத்து உள்ள கடந்து வரும்போது, பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியானவர் அவர் உள்ள கடந்து வரும்போது, அந்த உலர்ந்த எலும்புகள், அந்த காஞ்சு போன அந்த எலும்பு கூண்டு அது திரும்ப உயிர் பெற்றது. ஹல்லேலூயா. Listen, God just breathed on what was dead. எது மரித்து போய் காணப்பட்டதோ, எது உலர்ந்து போய் காணப்பட்டதோ, அதுல ஆண்டவருடைய சுவாசம், காத்து மாத்திரம் தான் ஊதினாரு. அந்த காத்து அந்த இடத்துல அந்த உலர்ந்த எலும்புகள் திரும்ப அவைகள் அப்படியே எழும்பும்படியாக, உயிர் பெறும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார். சம்டைம்ஸ் யூ நீட் ஜஸ்ட் த பிரெத் ஆஃப் காட். சில நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையானது என்ன தெரியுமா? கர்த்தருடைய சுவாசம் தான், கர்த்தருடைய காத்து தான். அல்லேலூயா. கர்த்தருடைய காத்து தான். Moses was walking with his rod for 40 years. மோசே அவன் கையில் ஒரு கோல் வச்சிருந்தார். 40 வருஷம் அந்த கோலோடு அவர் இருந்தார். It was a dead rod. அது ஒரு மரித்த செத்த கோல். அல்லேலூயா. அது எப்படி இருந்துச்சு? அது ஒரு செத்த கோல். It was a dead rod. ஒன் டே, ஒரு நாள் ஆண்டவராகிய கர்த்தர் கடந்து வந்தார். அவர் கேட்குறாரு, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அழகான ஒரு விஷயத்தை கேட்பார். யார் இடத்துல? இந்த மோசேயின் இடத்துல ஒரு அழகான ஒரு விஷயத்தை கேட்பார். 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன? அல்லேலூயா. வாட் இஸ் இட் இன் யுவர் ஹேண்ட்? உன் கையில் என்ன இருக்கு? இட் வாஸ் ஜஸ்ட் அ ராட். சாதாரண ஒரு கோல், ஒரு மெய்ப்பலன் கோல், செத்த கோல். 40 வருஷமாக இருக்குது, பழசு. அங்கங்கே கீரல் விட்டுருக்கும், அங்கங்கே பாதி உடஞ்சிருக்கும். அது என்ன நிலையில் இருக்குதோ தெரியல. நல்லா கவனமாக கேளு. கையில் இருந்தது பழசு, ஆனால் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது புதுசு. அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கு? எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லைதான். ஆனால் அவர்கிட்ட இருந்து வர்றது அது ஒன்று உனக்கு உயிரை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி எலிசா ஒரு ஸ்திரீயை பார்த்து அவர் கேட்பார். 2ஆம் வசனத்தில், வாட் யூ ஹேவ், உன்னிடத்துல என்ன இருக்கு? ஹல்லேலூயா. அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன இருக்கு? உன்னிடத்தில் என்ன இருக்கு சொல். அப்போ அந்த ஸ்திரீ அவங்க சொல்றாங்க, ஐயா என்கிட்ட எதுவுமே இல்லை, வெறும் என்ன இருக்குது? எண்ணெய் மாத்திரம்தாங்க ஐயா இருக்கு. Nothing else I have, just a pot of oil. கொஞ்சோண்டு எண்ணெய் மாத்திரம் தான் வச்சிருக்கிறேன். தீர்க்கதரிசி கேட்கிறார், what do you have? உங்ககிட்ட என்ன இருக்கு? நல்ல கவனமாக இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கு? அவ சொல்றா என்ன இருக்கு. ஹல்லேலூயா. புரியுதா புரியலையா? எங்க புரியுது? உன்னெல்லாம் பார்த்தா எனக்கு மறந்துடும் போல இருக்குது. தீர்க்கதரிசி கேட்குற, உன்கிட்ட என்னப்பா இருக்கு?
அவங்க என்கிட்ட என்ன இருக்கு? அல்லேலூயா. What do you have? அந்த ஸ்திரீ சொல்ல, I have oil, just a little oil, கொஞ்சோண்டு எண்ணெய். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு பிலிப்பை பார்த்து கேட்கிறாரு, where shall we buy bread? எப்படிப்பா நாம இந்த காரியம் இந்த இத்தனை ஜனங்களுக்கு எப்படி நம்ம அப்பத்தை கொடுக்க முடியும், எப்படி நம்ம உணவை கொடுக்க முடியும்? 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம், எப்படி வாங்குறது? நல்லா கவனமா கேளு. When God asked Moses, what is in your hand? ஆண்டவர் மோசேயின் இடத்துல உன் கையில என்ன இருக்குன்னு கேட்டார் பார்த்தீங்களா? He wasn't collecting information. அவர் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்காக கேட்கல. அவர் ஏன் கேட்டார் தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிறது செத்தது, ஆனா இப்ப என்கிட்ட இருந்து வருது அது உயிர் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், what is in your hand? நீ கையில வச்சிருக்க செத்தது, ஆனா என்கிட்ட வர்றது என்ன தெரியுமா தெரியும், என்ன தெரியுமா செய்யும்? அந்த செத்ததற்குள்ளாக என்கிட்ட இருந்து வருகிறது அது உயிர்ப்பிக்கும்படியாக, நீ எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து வரும்படியாக செய்யும் என்று ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அந்த இடத்துல காண்பிக்கிறார். இங்க இந்த எலிசா அவர் கேட்கிறாரு, what do you have in your house? உன் வீட்டில் என்ன இருக்கு அப்படின்னா கேட்கும்போது, வீட்டில் என்ன இருக்குன்றதுக்காக கேட்கல, அந்த வீட்டில் அந்த ஸ்திரீயின் இடத்துல விசுவாசம் இருக்கான்னு கேட்கிறார். அல்லேலூயா. பிலிப்பின் இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கேட்கிறாரு, எப்படிப்பா இத்தனை பேருக்கு நம்ம அப்பங்களை கொண்டு வர முடியும், எப்படி? அல்லேலூயா. நல்லா கவனமா கேளு. அவர் ஏன் கேட்டார்னா, he already knew what he is going to do. He was checking what he knows. அவனுக்கு என்ன தெரியும் என்று ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்படியாக கேட்கிறார். உனக்கு தெரியுமா அந்த விஷயம்? அல்லேலூயா. ஐயோ எப்படி பண்ண போறோம் அப்படின்னு கேட்கும்போது பிலிப்பு இடத்துல சொல்லியிருந்திருக்கணும், ஆண்டவர் ஏதாவது நீங்க இருக்கிறீங்களேப்பா, அதான் நீங்க இருக்கிறீங்களே, அப்புறம் என்ன? அல்லேலூயா. இந்த வார்த்தை வருமான்னு பார்த்தாரு. இந்த வார்த்தை வருமா? God's question are often asked because to check whether you know the answer. ஆண்டவருடைய கேள்விகள் நம்ம இடத்துல வரும்போது அந்த கேள்விகள் ஏன் வருதுன்னா, அதற்குரிய விடை நமக்கு தெரியுமா என்று நமக்கே அவர் கேட்கிறார். உனக்கு தெரியுமாப்பா அந்த விடை? டு யூ நோ த ஆன்சர்? அந்த கேள்வியிலே விடை இருக்கு, அது நமக்கு தெரியுதா என்று அவர் பார்க்க அவர் கேள்வியை கேட்கிறார். எந்த அற்புதத்திற்காக, நல்லா கவனமாக கேளு, எந்த அற்புதத்திற்காக நீ ஜெபிக்கிறாயோ அது ஏற்கனவே உங்ககிட்டயே இருக்கு. அல்லேலூயா. எந்த அற்புதத்திற்காக நீ ஜெபிக்கிறாயோ அது ஏற்கனவே உன்னிடத்துல இருக்கு. அல்லேலூயா. உன்னிடத்துல இந்த இயேசு இருந்தா உன்னிடத்துல அற்புதம் இருக்கு. அல்லேலூயா. உன்னிடத்துல விசுவாசம் இருந்தா உன்னிடத்துல அற்புதம் இருக்கு. உன்னிடத்துல பரிசுத்த தேவனுடைய வார்த்தை இருந்தா உன்னிடத்துல அற்புதம் இருக்கிறது. இங்க இந்த இஸ்ரவேலர் இடத்துல they had just 2 swords. 2 பட்டயம் மாத்திரமே இருக்கிறது. என்ன இருக்குது? 2 பட்டயம், வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. ஒருத்தன் அந்த பட்டயத்தை வச்சு மரத்து கீழே அவன் உட்கார்ந்துட்டான், ஒருத்தன் அந்த பட்டயத்தை வச்சு அவன் ஏற ஆரம்பிச்சிட்டான் மலைக்கு மேல. அல்லேலூயா. What do you have? உன்னிடத்துல என்ன இருக்கு? உன்னிடத்துல என்ன இருக்கு? The enemy always wants you to sit. பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? எல்லாத்தையும் இழக்கும்படியாக செய்வான். He wants God's people to be defenseless. எல்லாம் இழக்கும்படியான ஒரு நிலைக்குள்ளாக உன்னை கொண்டு வந்து வைப்பான் பிசாஸ். நீங்கள் நம்ம வசனத்தை பார்த்தோம் 13ஆம் அதிகாரத்தில், இந்த 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 19-20 வசனங்களை நம்ம பார்த்தோமே, திரும்ப அதை பார்க்கலாம். எபிரேயர் பட்டயங்களாயிலும் ஈட்டிகளையாயிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தியர் சொல்லியிருந்தபடியா இஸ்ரவேல் தேசத்தில் என்ன இல்லை? எங்கும் ஒரு கொல்லன் இல்லை. அல்லேலூயா. The Philistines removed every blacksmith. ஒவ்வொரு கொல்லனையும், ஆயுதங்களை செய்யக்கூடிய ஒவ்வொரு அந்த கொல்லனை என்ன செஞ்சுட்டான்? அவனை வெளியே எடுத்துட்டான். இப்போ என்ன இருக்கு? இப்போ ஒண்ணுமே இல்லை. This is what the devil does. இதான் பிசாசு செய்வான். He will take away the prayer life. உன்னுடைய ஜப வாழ்க்கையை அவன் எடுக்க பார்ப்பான்.
நீ வேத வாசிப்பை எடுக்க பார்ப்பான், ஆராதனை எடுக்க பார்ப்பான், விசுவாசத்தை எடுக்க பார்ப்பான், பரிசுத்த வாழ்க்கையை எடுக்க பார்ப்பான், எல்லாத்தையும் எடுக்க பார்ப்பான். ஏன் தெரியுமா? அப்பதான் நீ எதுவுமே செய்ய முடியாது. A person without prayer, it's like an army without swords. எந்த நபர் இடத்துல ஜெபம் இல்லையோ அந்த நபர் எதற்கு தெரியுமா ஒப்பாக இருப்பான்? ஒரு பெரிய சேனை, ஆயுதம் இல்லாத ஒரு சேனை எப்படி இருக்குமோ, என்ன ஒரு நிலையில் இருக்குமோ, அதே நிலைமை தான் ஜெபம் இல்லாத நபருடைய வாழ்க்கையும் இருக்கும். அல்லேலூயா. A person without prayer, it's like an army without swords. ஒரு பெரிய சேனை இடத்துல ஆயுதங்கள் எப்படி இல்லாமல் இருக்கும்போது எப்படி இருக்குமோ, என்ன நிலை இருக்குமோ, அதே நிலைதான் ஜெபிக்காத நபருடைய வாழ்க்கையும் இருக்கும். The devil wants Christians to become spiritually unarmed. பிசாசுக்கு என்றைக்குமே அவன் என்ன யோசிப்பான்? ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்பவுமே செயலிழக்கும்படியாக பிசாசு செய்வான். He always wants them to be unarmed. ஆவிக்குரிய ஒரு ஆயுதங்கள் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கணும்னு தான் பிசாசு எப்பவுமே செய்வான். என்ன செய்வான்? ஆவிக்குரிய ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கணும்னு தான் பிசாசு செய்வான். என்ன ஆவிக்குரிய ஆயுதம்? ஜெபம் ஆவிக்குரிய ஆயுதம், வேத வாசிப்பு ஆவிக்குரிய ஆயுதம், ஆராதனை ஆவிக்குரிய ஆயுதம், ஆண்டவரிடத்துல இன்னும் நெருங்கி வருகிறது ஆவிக்குரிய ஆயுதம், ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ளுகிறது ஆவிக்குரிய ஆயுதம். When believers stop these things, விசுவாசிகள் இந்த காரியத்தெல்லாம் அவர்கள் நிறுத்தும் போது அந்த இடத்துல பிசாசு அவன் எழும்பி நம்மளுடைய சூழலை அவன் மாற்றுகிறான். அல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பிசாசுக்கு என்ன செய்ய? எதிர்த்து நில்லு. எப்படிங்க எதிர்த்து நிற்க முடியும்? நீ ஆவிக்குரிய ஆயுதங்களை நீ உடையவனாக, உடையவனாக, ஜெபத்தை தரித்தவனாக, வேத வாசிப்பை தரித்தவனாக, கர்த்தருடைய வார்த்தையை தரித்தவனாக, ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ளுகிற நபராய் நீ இருக்கும்போது நீ ஆவிக்குரிய போர் ஆயுதங்களை தரித்தவனாய் இருக்க முடியும். அப்பொழுது பிசாசை நீ எதிர்த்து நிற்க முடியும். அப்பொழுது பிசாசு என்ன செய்யுமா? உன்னை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. யாக்கோபு 4:7 நம்ம பார்க்கிறோம், பிசாசு எதிர்த்து நில்லு, அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவன். எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? இப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருந்ததுன்னா, ஆவிக்குரிய போர் ஆயுதங்கள் இருந்ததுன்னா பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். நல்லா யோசித்து பாருங்க, அந்த ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், everyone had hands, எல்லார் கையிலையும் கை இருந்தது. ஆனா என்ன இல்லை? பட்டயம் இல்லை. அல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன இருந்துச்சு? கை இருந்துச்சு, ஆனா பட்டயம் இல்லை. நம்ம எல்லாரும் சபைக்கு வரோம், எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறோம். ஆனால் வருகிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் செய்கிறோம். அல்லேலூயா. வருகிற ஒரு சிலர் மாத்திரமே கர்த்தர் இடத்துல இன்னும் அதிகமாய் கிட்ட நெருங்குகிறோம். வருகிற ஒரு சிலர் மாத்திரமே ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் நம்ம வளர்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் ஓடிடுறாங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் என்ன செய்ய? தீங்கு அனுபவி, போர் சேவகனாய் இரு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு காட் வாண்ட்ஸ் சோல்ஜர்ஸ். கர்த்தருக்கு போர் சேவகன் வேணும். பார்வையாளர்கள் ஆண்டவருக்கு வேண்டாம். நாட் ஸ்பெக்டேட்டர்ஸ். காட் வாண்ட்ஸ் சோல்ஜர்ஸ். ஆண்டவருக்கு போர் சேவகர்கள் வேணும், பார்வையாளர்கள் ஆண்டவருக்கு வேண்டாம். நீ பார்வையாளராய் இருக்கிறாயா, இல்லை ஆண்டவருக்கு போர் சேவகனாக இருக்கிறாயா? அல்லேலூயா. யோசித்து பாரு, உன் வாழ்க்கையில் நீ எப்படியாக இருக்கிறாய். அதே 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் 1:8 பாருங்க, இன்னும் கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட என்ன செய்ய? தீங்கு அனுபவி. நம்ம எதில் கட்டப்பட்டு இருக்கிறோம்? ஆண்டவரிடத்துல கட்டப்பட்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையில் கட்டப்பட்டு இருக்கிறோமா? இல்லை உலகத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோமா? நம்முடைய ஆசையில் கட்டப்பட்டு இருக்கிறோமா? நம்முடைய எண்ணங்களில் கட்டப்பட்டு இருக்கிறோமா? எதில் கட்டப்பட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. 1 பேதுருவில் கூட இன்னொரு ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 4 அதிகாரம் 13 பார்த்தீங்கன்னா,
கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் எப்படி இருங்க? பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? பங்காளிகளாக இருக்கணும். சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் ஓடிடுவாங்க அநேகர். அல்லேலூயா. என்னங்க இந்த ஆண்டவர் நமக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யல, என்னங்க இந்த ஆண்டவர் எந்த ஒரு ஆசீர்வாதமும் செய்யல, இந்த ஆண்டவர் ஒரு சூழலையும் மாத்தல, எனக்கு நன்மையான எந்த காரியமும் செய்யல. வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் எப்படி இருங்க? பங்காளிகளாக இரு. அதில் சந்தோஷப்படு. கவலைகள், வேதனைகள், பாடுகள், போராட்டங்கள் எல்லாம் வருதா? ஓடாத. ஆண்டவரை விட்டு என்ன செய்யாத? ஓடாத. காட் வாண்ட்ஸ் சோல்ஜர்ஸ். ஆண்டவருக்கு வீரர்கள், போர் சேவகர்கள் தான் வேணும், பார்வையாளர்கள் அல்ல. அல்லேலூயா. இங்கே எல்லார் கையிலையும் கை இருந்தது. கத்தி தான் இல்லை, ஆனால் கை இருந்தது. அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? உட்காந்துட்டாங்க. நல்லா கவனமாக கேளு, இன்ட்ரெஸ்டிங் ஒன். இந்த ராஜாவின் இடத்துல கத்தி இருந்தது, ஆனால் அந்த ராஜா என்ன செஞ்சிட்டாரு? அவர் போய் உட்காந்துட்டார். ஐ மீன் he had a sword. அவர் இடத்துல பட்டயம் இருந்துச்சு, கத்தி இருந்துச்சு, ஆனால் நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. என்னாச்சு? அந்த நம்பிக்கையை இழந்துட்டார். he lost confidence. ஒரு வசனம் இருக்குது, எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன செய்யாதீங்க? விட்டு விடாதீர்கள். ஆங்கிலத்தில் இது என்ன இருக்குன்னா கான்ஃபிடென்ஸ் இருக்கு. அப்படின்னா நம்பிக்கை. ஆமென். உன் நம்பிக்கை என்ன செஞ்சிடாத? விட்டு விடாத. The devil knows that if he can steal your confidence, உன்னுடைய நம்பிக்கையை திருடி விட்டான் என்றார். பிசாசுக்கு நல்லா தெரியும். உன் நம்பிக்கையை எடுத்துட்டா என்ன செஞ்சிருவேன்? நம்ம அப்படியே போய் உட்காந்துருவோம். விசுவாசம் மறைஞ்சிரும், சந்தோஷம் மறைஞ்சிரும், எல்லாம் மறைஞ்சிரும். he knows it. பிசாசுக்கு அது நன்கு தெரியும். இந்த சவுல் இடத்துல ஆயுதம் இருந்தது, ஆனால் அவன் என்ன செஞ்சுட்டான்? அவன் போய் உட்காந்துட்டான். ஏன் தெரியுமா? he lost confidence. அவன் நம்பிக்கையை இழந்துட்டான். நீ நம்பிக்கையை இழந்து இந்த நாளிலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயா? எதுலெல்லாம் நம்பிக்கையை இழந்து உட்கார்ந்துருக்கிற? அல்லேலூயா. புட் யுவர் கான்ஃபிடன்ஸ் இன் காட். கர்த்தர் இடத்துல உன் நம்பிக்கை வை, உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ட்ரஸ்டிங் காட்ஸ் கேரக்டர். கர்த்தர் யார் என்று நம்பு, அதை யோசி. கர்த்தரால் என்ன செய்ய முடியும் என்று யோசி. அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று யோசி. இந்த சவுல் he lost his confidence. இந்த சவுல் ராஜா அவருடைய நம்பிக்கையை என்ன செஞ்சிட்டாரு? அவர் இழந்துட்டார். அந்த போர் வீரர்களை வழிநடத்த வேண்டிய நபர் ஒரு மாதள மரத்தின் கீழாக அவர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா earlier he led armies. நிறைய பெரிய யுத்தங்கள் எல்லாம் இந்த ஜனங்களை வைத்து அவர் செய்தார். ஆனால் இப்போ அவருக்கு நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. அவருடைய பயம் அவருடைய நம்பிக்கையை பார்க்கிலும் பெரிதாக காணப்பட்டது. மோசஸ் லாஸ்ட் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். மோசே அவர் நம்பிக்கையை இழந்திருந்தார். ஆண்டவராகிய கர்த்தர் மோசேயின் இடத்துல அவர் பேசும்போது அப்போ மோசே சொல்றார், ஓ லார்ட், ஐ cannot ஸ்பீக். ஐயோ ஆண்டவரே, எனக்கு பார்வன் இடத்துல போய் பேச முடியாது. ஏன் அப்படி சொல்றார்? அவர் சொல்றார், ஐயோ எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு திறமை இல்லை, அந்த அளவுக்கு வார்த்தைகள் எனக்கு வராது. ஐ cannot ஸ்பீக். 4ஆம் அதிகாரம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தில் பார்க்க முடியும். அவர் சொல்றாரு, ஐயோ நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். ஐ cannot ஸ்பீக். என்னால் பேச முடியாது. he lost his confidence. அவன் நம்பிக்கையை இழந்திருந்தான். கிதியோன் அவர் சொல்றாரு, ஜட்ஜஸ் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் எப்படி இருக்கிறேன்? நான் சிறியவன். ஐயோ ஐ cannot do, I am the weakest. நான் ரொம்ப சின்னவன், என்னால் இது செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எரேமியா சொல்றாரு, ஐயோ ஆண்டவரே, ஐ எம் டூ யங், நான் சின்ன வயசு, என்னால் பண்ண முடியாதுப்பா, நான் பேச அறியேன். நம்ம பார்த்தோம் 1ஆம் அதிகாரம்
நம்ம 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோமே, இந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, ஐயோ நான் பேச அறியேன், ஐ cannot ஸ்பீக், என்னால் பேச முடியாது. லூசிங் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கையை இழந்த ஒரு நிலை. நீ எதுலெல்லாம் நம்பிக்கையை இழந்திருக்கிற? லிசன், யூ கேன் லூஸ் யுவர் மணி, உன் பணத்தை நீ இழக்கலாம். யூ கேன் லூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சந்தர்ப்பத்தை நீ இழக்கலாம். யூ கேன் லூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய நண்பர்களை நீ இழக்கலாம். பட் நெவர் யுவர் கான்ஃபிடன்ஸ், உன்னுடைய நம்பிக்கையை மாத்திரம் இழந்துடாத. அல்லேலூயா. ஆண்டவர் மீது இருக்கிற நம்பிக்கை என்ன செஞ்சிடாத, நீ இழந்துடாத. தி சேம் காட் ஹூ brought you through yesterday's battle, கடந்த கால யுத்தத்தில் வழி நடத்தின ஆண்டவர் நிகழ்கால யுத்தத்திலும் இந்த ஆண்டவரால் உன்னை வழி நடத்த முடியும். அல்லேலூயா. ஏன் நீ நம்பிக்கை இழந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற? முன்னாடி எப்படி பிரச்சனைகள் வந்தது, முன்னாடி எப்படி பாடுகள் வந்தது, முன்னாடி எப்படி போராட்டங்கள் கடந்து வந்துச்சு, அப்பெல்லாம் ஆண்டவர் உன்னை காப்பாத்தினார்ல, அப்பெல்லாம் ஆண்டவர் உன்னை வழி நடத்தினார்ல. கடந்த காலத்தின் யுத்தத்தில் எப்படி ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி வழி நடத்தினாரோ, இப்போ நிகழ்காலத்தில் இப்போ நடக்கிற பிரச்சனையிலையும் ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார், உன்னை பலப்படுத்துவார், உன்னை தாங்குவார், உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 46ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல வேகமாக நாம் பார்க்கலாம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு என்ன செய்யுங்க? செவி கொடு, என் வார்த்தைக்கு செவி கொடு, என் வார்த்தையை கேள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் என்ன செய்வேன்? நான் உன்னை ஏந்துவேன். இனிமேலும் நான் என்ன செய்வேன்? உன்னை சுமப்பேன். இனிமேலும் நான் என்ன செய்வேன்? உன்னை தப்புவிப்பேன். நம்பி விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை எடுப்போம். ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்களை வழி நடத்தின ஆண்டவர் உங்களை விட்டுட்டு போறதுக்காக உங்களை கொண்டு வரல. இந்த பிரச்சனையில் உங்களை விட்டுட்டு போகணுன்றதுக்காக ஆண்டவர் உங்களை கொண்டு வரல. இந்த பிரச்சனையில் நீ சிக்கிக்கணுன்றதுக்காக ஆண்டவர் உன்னை கொண்டு வரல. சிங்கத்தின் கெபி வந்தோன்னா, ஐயோ சிங்கத்தின் கெபியா, ஐயோ இப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் போகிற ஆண்டவர் அல்ல. எரிகிற அக்னி சூளை வந்துச்சு, ஐயோ எரிகிற அக்னி சூளையா, ஐயோ இதுல இருந்து விடுதலை செய்ய முடியாதே என்று ஓடுகிற ஆண்டவர் அல்ல. எரிகிற அக்னி சூளையா இருந்தாலும் அதற்குள்ளாகவும் அவர் கடந்து வந்து உன் பக்கத்தில் அவர் உலாவை கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. அதுதாங்க ஆண்டவர். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். ஆமென். இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. Don't you ever lose confidence. நீ உன் நம்பிக்கை இழந்து போகாத. பக்கத்தில் பார்த்து சொல்லு, உன் நம்பிக்கை இழந்து போகாத. எதை நீ பெருசா யோசிக்கிறாயோ அதை விட பெரிதான ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அவரை மறந்து போகாதே. இதுவரைக்கும் உன்னை தப்புவித்த இந்த ஆண்டவர் இனிமேலும் உன்னை தப்புவிப்பார், உன்னை பாதுகாப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாத, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை எடுப்போம். ஹல்லேலூயா. Yesterday God helped you, but today you are not on your own. நேற்று வரைக்கும் ஆண்டவர் உனக்கு உதவி செஞ்சார், இன்னைக்கு ஆண்டவர் விட்டுருவாரு அப்படி இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் பிசாசு நம்ம இடத்துல சொல்லுவான். பிசாசு என்ன சொல்லுவான்? இதான் சொல்லுவான், அப்பா ஆண்டவர் உனக்கு உதவி செஞ்சாரு, ஆனால் இப்போ என்ன செய்ய மாட்டாரு, இப்போ உதவி செய்ய மாட்டார். ஏன் உதவி செய்ய மாட்டாரு? இப்போ பிரச்சனை ரொம்ப பெருசுங்க. ஹல்லேலூயா. ஐயோ இந்த பிரச்சனை ரொம்ப பெருசு, அதனால ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். இதுதான் பிசாசு சொல்லுவான். யோசிச்சு பாரு, ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்குமா? ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்குமா? எந்த வியாதியாவது
குணப்படுத்த முடியாத வியாதி ஆண்டவருக்கு ஏதாவது இருக்கா? எந்த பண கஷ்டமாவது சரி செய்ய முடியாத பண கஷ்டம் ஆண்டவருக்கு ஏதாவது இருக்கா? நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஆண்டவரால் செய்ய முடியாத ஒரு காரியமும் இல்லை. எல்லாமே இந்த இயேசுவால் கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? the satan's oldest strategy, பிசாசு எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய ஒன்று என்ன தெரியுமா சொல்லுவான்? ஐயோ அப்ப நடந்துருச்சு, இப்போ நடக்காது. முன்னாடி நடக்கும், முன்னாடி உனக்கு உதவி செய்யறதுக்கெல்லாம் ஆள் இருந்தாங்க, இப்போ என்ன செய்யாது, இப்போ எல்லாம் போயிட்டாங்க, யாரும் எந்த உதவி நடக்காது. முன்னாடி உனக்கு உதவி செய்தது ஆட்களா இல்லை இயேசுவா? ஹல்லேலூயா. சகோதர சகோதரி யோசி, முன்னாடி உனக்கு உதவி செய்தது இயேசுவா இல்லை நபர்களா? முன்னாடி உன்னை வெளியே கொண்டு வந்தது பணமா இல்லை ஆண்டவருடைய இரக்கமா? யோசித்து பார். ஹல்லேலூயா, யோசித்து பார். He wants to erase your past memories. கடந்த கால ஆண்டவனுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை அவன் அதை அப்படியே ரப்பர் வச்சு அழிப்பதை போல் அவன் அழிக்க பார்க்கிறான். He wants to erase. எப்படி தெரியுமா erase பண்ணுவான்? எப்படி தெரியுமா அழிப்பான்? சந்தேகத்தின் மூலமாக அழிப்பான், அவிசுவாசத்தின் மூலமாக அழிப்பான், கால தாமதத்தின் மூலமாக அழிப்பான். என்ன அழிப்பான்? கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை உன் வாழ்க்கையில இருந்து போகணும்னு சொல்லி இப்படிப்பட்ட காரியத்தின் மூலமாக அவன் அழிக்க பார்ப்பான். நீ அதை மறந்துட்ட, பிசாசு உள்ள வந்துடுவான். ஹல்லேலூயா. நீ மறந்துட்ட, என்ன செய்வான்? பிசாசு உள்ள வந்துடுவான். டோன்ட் யூ எவர் ஃபர்கெட் வாட் ஹி ஹஸ் டன் இன் யோர் லைஃப். உன் வாழ்க்கையில செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்து போகாதே, ஒருபோதும் மறந்து போகாதே. பிசாசு அதை அழிக்க பார்க்கிறான், அழிக்க பார்க்கிறான். எல்லாருக்கும் தெரிந்த அழகான ஒரு சங்கீதம், 103ஆம் சங்கீதத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. இங்கே தான் விஷயம் இருக்குது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யாத, மறவாதே. மறந்து போகாத. நீ மறந்து போகணும்னு தான் பிசாசு அவன் அயராது அவன் வேலை செய்கிறான். உன் வாழ்க்கையில செய்த நன்மைகள் எல்லாம் நீ மறக்கணும். ஆண்டவர் செய்த நன்மைகள்லாம் நீ மறந்து போகணும்னு சொல்லி அவன் கஷ்டங்களையும் வேதனைகளையும் பலவிதமான சந்தேகங்களையும் கால தாமதங்கள் மூலமாக he wants to erase those memories. அப்படிப்பட்ட நினைவுகளை அவன் அழிக்க வருகிறான், கடந்து வருகிறான். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார் வேகமாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் என்ன செய்ய நினைப்பாயாக. திங்க், யோசித்து பார், யோசித்து பார். The same God who opened doors in your life. எந்த ஆண்டவர் எத்தனைலாம் வாசல்களை திறந்தார் யோசித்து பார். எப்படியெல்லாம் ஆண்டவர் உன்னை விடுதலை செய்தார் யோசித்து பார். எப்படியெல்லாம் அந்த பணத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் செய்தார் யோசித்து பார், யோசித்து பார். மறந்து போகாத. அல்லேலூயா. எப்படி அந்நாட்களில் எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தாரோ அதே ஆண்டவர் தான் இந்நாட்களிலும் உன்னை ஆசீர்வதிக்க அவரால் கூடும். அல்லேலூயா, ஆமென். யுத்த களங்கள் தான் மாறி இருக்கு, நபர்கள் தான் மாறி இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் அதே ஆண்டவர் தான். அல்லேலூயா. காலங்கள் தான் மாறி இருக்குது, நேரங்கள் தான் மாறி இருக்கு, ஆனா ஆண்டவர் மாறவே இல்லை. He is the same yesterday, today and tomorrow. ஆண்டவராகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் எப்படி இருக்கிறாரு? அவர் மாறாதவராக இருக்கிறார். மற்றது வேணா மாறி இருக்கலாம், வயசாயிருக்கலாம், பலவீனம் வந்திருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆட்கள் எல்லாம் மறைஞ்சிருக்கலாம், எல்லாம் போய் புதுசு புதுசாக பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அப்போ எப்படி ஆண்டவர் உன்னோடு இருந்தாரோ அதே ஆண்டவர் இப்பொழுதும் கடந்து வந்து இந்த சூழலில் நீ ஜெயிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. The same God who opened doors for you in the past will open doors for you in the present.
எப்படி கடந்த காலத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி உனக்கு வாசல்களை திறந்தாரோ, அதே ஆண்டவர் நிகழ்காலத்திலையும் இப்பையும் உனக்கு வாசல்களை இந்த இயேசுவால் திறக்க முடியும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிற? The God who healed you before, எப்படி ஆண்டவர் உன்னை விடுதலை செய்தாரோ கடந்த காலங்களிலே, அப்ப எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு சுகத்தை கொடுத்தாருங்க, அப்ப ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலை கொடுத்தாருங்க, அப்ப ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தாருங்க. The same God still lives today. அதே ஆண்டவராகிய இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். இன்றும் அவருடைய வல்லமைகள் உயிரோடு இருக்கிறது. இன்றும் அவருடைய அற்புதங்கள் உயிரோடு இருக்கிறது. இன்றும் அவருடைய சுகங்கள் உயிரோடு இருக்கிறது. ஆண்டவராகிய கர்த்தர் உன்கிட்ட கடந்து வந்து அவர் கேட்கிறார், உன்கிட்ட என்ன இருக்குது? மோசேஸ் சொல்றாரு, "Oh, I have just a dead rod." என்கிட்ட வெறும் கோல் தாங்க இருக்குது. What do you have? உன்கிட்ட என்ன இருக்கு? ஹல்லேலூயா. என்கிட்ட எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத உன்னிடத்துல கூட எல்லாம் உண்டு பண்ணுகிற வல்லமை அவரால் பிறப்பிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Memories of God miracle. கர்த்தர் கடந்த காலத்தில் செய்த அந்த அற்புதங்கள், அடையாளங்கள், அதுதான் உன்னுடைய இந்த காலத்தில் உன்னுடைய பயத்தை போக்கக்கூடிய மருந்து. சொல்லுங்க, புரியுதா புரியலையா? இப்போ என்ன இருக்குது? பயம் இருக்குது. இந்த பயத்தை போக்கக்கூடிய மருந்து என்ன தெரியுமா? த மெடிசன் ஃபார் யுவர் ஃபியர் நவ். இந்த காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த பயத்திற்குரிய மருந்து ஆண்டவருடைய கடந்த கால அற்புதங்கள். அதை நீ யோசி. அதை நீ யோசிக்கும் போதே உன்னுடைய பயங்கள் ஓடும். அதை யோசிக்கும் போதே பயங்கள் எல்லாம் உன்னிடத்துல விசுவாசமாய் மாறும். நீ அதை யோசிக்கும் போதே அந்த இடத்துல அற்புதங்கள், அடையாளங்களை ஆண்டவராய் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அவர் செய்ய, அவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை இந்த இயேசுவால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. The enemy says God has left you. பிசாசு சொல்றான் உன்கிட்ட, ஐயோ அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. There is no one with you. உன்கிட்ட யாருமே இல்லை. Everybody left. எல்லாம் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுதான் பிசாசு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ரீங்காரம் காதுக்குள்ளாக பெல் அடிச்சுட்டே இருக்குது. சகோதரா, சகோதரி, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பலன் உன்னோடு இருக்கிறது. அவருடைய வார்த்தை உன்னோடு இருக்கிறது. அவருடைய கிருபை உன்னோடு இருக்கிறது. அவருடைய வரங்கள் உன்னோடு இருக்கிறது. அவருடைய வல்லமை உன்னோடத்தில் இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் உன்னிடத்தில் இருக்கிறது. அவரே உன்னிடத்தில் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. இந்த உலகத்தின் கடைசி நாள் மட்டும், கடைசி முடிவு பரியந்தம் நான் என்ன செய்கிறேன்? நான் உன்னோடு இருக்கிறேன். Till the ends of this world. இந்த உலகத்தின் கடைசி முளை வரைக்கும், கடைசி நாள் மட்டும் நான் உன்னோடு இருக்கிறேன். God gives you new mercy every morning. ஆண்டவராகிய கர்த்தர் புதிய கிருபைகளை கொடுக்கிறார், புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், புதிய பலத்தை கொடுக்கிறார். லேமெண்டேஷன்ஸ், புலம்பலின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 22, 23, 22, 23 வசனங்கள். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23வது வசனத்தை பாருங்களேன். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? No, there is no limit. அதுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் எப்படி இருக்குதா? புதியவைகள். ஹல்லேலூயா. நியூ கிரேஸ், நியூ பிளெஸிங், நியூ மர்சி. புதியது, எல்லாமே புதுசு. பிரச்சனைகள் எப்படி புதுசா வருதோ அவருடைய பலமும் புதுசா வரும். பிரச்சனைகள் எப்படி புதுசா வருதோ அவருடைய கிருபைகளும் புதுசா வரும். ஐயோ, முன்னாடி இருந்த மாதிரி இல்லைங்க, இது வித்தியாசமா இருக்குது. இந்த பிரச்சனை ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இந்த வியாதி ரொம்ப வித்தியாசமா இருக்குது. எது வேணாலும் வித்தியாசமாக வரட்டும். அவருடைய அற்புதமும் வித்தியாசமாக வரும். அவருடைய பலமும் வித்தியாசமாக வரும். அவருடைய கிருபையும் வித்தியாசமாக வரும். என்னதான் பிசாசு வித்தியாசமாய் கொண்டு வந்தாலும் இந்த இயேசுவுக்கு முன்பாக எந்த வித்தியாசமோ அந்த இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவைகள் காலைதோறும் எப்படி இருக்குது? புதியவைகள். நியூ பிளெஸிங்ஸ், நியூ கிரேஸ், புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். அதற்கு அவர், என் கிருபை என்ன செய்யும்? உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். என் சகோதர, சகோதரி, என்ன எண்ணங்களோடு, என்ன யோசனைகளோடு, என்ன வேதனையோடு இந்த இடத்துல கடந்து வந்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும்.
ஹல்லேலூயா. என் கிருபை என்ன தெரியுமா செய்யும்? உன்னுடைய பலவீனத்துல நீ பலனுள்ள நபராய் இருக்கும்படியாக ஆண்டவருடைய கிருபை செய்யும். ஹல்லேலூயா. ரிமெம்பர் தி கிரேஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய கிருபையை யோசித்து பார். அவர் கடந்த காலத்தில் உன் வாழ்க்கையை செய்த நன்மைகளை யோசித்து பார். நீ அதை யோசிக்க யோசிக்க இப்போ இருக்கிற பயம் அது ஓடிடும். நீ ஆண்டவர் செய்த நன்மைகளை, அற்புதங்களை நீ யோசிக்க யோசிக்க பிசாசின் எண்ணங்கள், யோசனைகள், திட்டங்கள் அது எல்லாவற்றையும் உன்னால முறியடிக்க முடியும். ரிமெம்பர் த கிரேஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய கிருபைகளை யோசி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் they were sitting under a pomegranate tree. ஒரு மாதுளை மரத்தின் கீழாக அவர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. though they don't have any swords. அவர்கள் கையில பட்டயம் இல்லை, ஆனால் கையில கை இருக்குது. சரீரத்தில் என்ன இருக்குது? கை இருக்கு. பட்டயம் இல்லாம இருக்கலாம், ஆனா கை இருக்கு. பட்டயம் இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் இருக்கிறாரு. பட்டயம் இல்லாம இருக்கலாம், கடந்த காலத்தில் செய்த நன்மைகள், வெற்றிகள் அவைகள் இருக்கு. ஹல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கு? இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். இயேசுவே, நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்து இதுகாரும் நீர் எங்களை பலப்படுத்தினீங்க, இதுகாரும் நீர் எங்களை ஆசீர்வதிச்சீங்க, இதுவாரும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் காணும்படியாக செஞ்சீங்க. இனிமேலும் நீங்க செய்வீங்க, இனிமேலும் நீங்கள் ஏந்துவீங்க, இனிமேலும் நீங்க தப்பு வைப்பீங்க, இனிமேலும் எங்களை சுமப்பீங்க, இனிமேலும் நீர் எங்களை உயர்த்துவீங்க, இனிமேலும் எங்களுடைய சூழலை மாற்றுவீங்க. என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக ஒரு காரியம் செய்வார், எனக்காக ஒரு காரியம் செய்வார், எனக்காக ஒரு காரியம் செய்வார். வந்த உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதத்தோடு, விடுதலையோடு, சுகத்தோடு, பலத்தோடு, தேவ வார்த்தையோடு கடந்து போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து பலப்படுத்துங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் என்றென்றும் கடந்து வரட்டும். நீரே எங்கள் தேவன், துணையாக நிற்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும், சமாதானமும், சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே நம்முடைய வருகை பிறந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென்.